வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி கூட. ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் கட்ஸை பார்த்த நிறைய பேர் யார் அந்த எடிட்டர் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சோசியல் மீடியாவில் புகழ்ந்து தள்ளுறாங்க. பிரேமம் படத்தோட டைரக்டர் அல்போன்ஸ் புத்திரன் தான் அந்த எடிட்டர். ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் சூர்யாவோட லுக்காக இருக்கட்டும், அவர் போட்டிருக்க காஸ்டியூமாக இருக்கட்டும், எல்லாமே ரெட்ரோ ஸ்டைலில் சூப்பராக இருக்கு. லோக்கலாக லுங்கியை கட்டிக்கிட்டு சிறப்பான தரமான சம்பவத்தை இனிமே தாண்டா பார்ப்பீங்க அப்படின்னு சூர்யா சொல்லும் போதும், ட்ரெய்லரோட எண்டிங்கில் எல்லோ ஜாக்கெட்டில் மாசா பைக்கில் வரும்போதும் டிஃப்ரெண்டான ஒரு சூர்யாவை நம்மளால பார்க்க முடியுது. நாசர், ஜோஜோ ஜியார், ஜெயராம், சூர்யா அப்படின்னு ரெட்ரோ படத்துல நிறைய கேங் இருக்காங்க போல. அதுல குறிப்பா ப்ளூ அண்ட் ரெட் கலர் அப்படின்னு 2 டீம் இருக்காங்க. அவங்களுக்கு இடையில ஒரு வார் மாதிரி நடக்குது. அந்த வாரை நடத்துறது வில்லன் தான். ஒரு சைக்கோத்தனமான வில்லனா இருப்பான் போல. இன்னொரு ஃப்ரேம்ல அந்த வார் நடக்கிற அதே களத்துல கையில வில்லோட வில்லன் யாரையோ குறி வச்சு பாக்குறான். அதுக்கு ஆப்போசிட்ல கம்பத்துல ஒருத்தனை கட்டி வச்சிருக்காங்க. அந்த அதே களத்துக்குள்ளதான் ரெட் கலர் டீமுக்கு ஆதரவா சூர்யா என்ட்ரி கொடுக்கற மாதிரியும் காட்டியிருக்காங்க. இது என்ன மாதிரியான வார் கேம் அப்படின்னு தெரியல. பட் படத்துல ஒரு முக்கியமான சம்பவமா இந்த காட்சி இருக்க போகுதுன்னு மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. இந்த சீன் இன்டர்வல்ல வரப்போகுதா இல்ல படத்தோட கிளைமேக்ஸ்ல வரப்போதா அப்படின்னு தெரியல. ஜோஜோ ஜார்ஜ் பொறுத்தவரை சூர்யாவுக்கு அப்பாவா நடிச்சிருக்கதா சொல்றாங்க. பட் சூர்யாவுக்கு அப்பாவா, சூர்யாவுக்கு ஆதரவா இல்லாம சூர்யாவுக்கு அகைன்ஸ்டா சில பல சம்பவங்களை பண்ணுவாருன்னு தோணுது. சூர்யாவோட கேரக்டரை அரக்கன் கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. பூஜாவோட கேரக்டரை புத்தர் கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் இடையில நடக்க போற லவ் லாஃபர் வார் தான் படத்தோட மெயின் ஸ்டோரி அப்படிங்கறத ட்ரெய்லர்ல தெளிவா காட்டியிருக்காங்க. கைய ஒரு மாதிரி சுழற்றி சூர்யா ஃபைட் பண்றத பார்த்தா நல்லா ஃபைட் பண்ண தெரிஞ்ச ஒரு கேரக்டரா தான் சூர்யாவோட கேரக்டர் இந்த ரெட்ரோ படத்துல இருக்கும் போல. அண்ட் இன்னொரு ஃப்ரேம்ல இதே மாதிரி கையை சுழற்றி ட்ரெயின்ல ஒரு சின்ன பையன் ஃபைட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. மேபி அந்த பையனும் சூர்யாவா கூட இருக்க சான்ஸ் இருக்கு. சின்ன வயசு பிளாஷ்பேக்கா கூட இருக்கலாம். டீசர்ல பார்த்துட்டு ஊமையா இருப்பாங்களோன்னு நினைச்ச பூஜா ஊமையெல்லாம் இல்ல, நல்லாவே பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஓன் வாய்ஸ்ல டப்பிங் கொடுத்திருக்காங்க. அதுவும் தூத்துக்குடி ஸ்லாங்ல நல்லாவே இருக்கு. ஒரு ஃப்ரேம்ல பூஜா உட்கார்ந்து இருக்கிற டேபிள் மேல ஸ்டெதஸ்கோப் இருக்கிறத பார்த்தா மேபி அவங்க டாக்டரா கூட இருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் அப்படியே இன்னொரு ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா, இதுதான் நான் என்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சூர்யா பூஜா கிட்ட சொல்லியிருப்பாரு. இனிமே கோபமே படமாட்டேன், அடிதடி கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு சூர்யா அகைன் அதெல்லாம் பண்றதால பூஜாக்கும் சூர்யாக்கும் இடையில பிரேக்கப் ஆகுமோன்னு தோணுது. பட் எதுக்காக ஜெயிலுக்குள்ள போறாரு, அப்படி என்ன மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணுனாரு அப்படிங்கிறது தெரியல. படம் பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் இவங்களை தவிர ஜெயராம், கருணாகரன் எல்லாம் எப்பவுமே சூர்யா கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஜெயராம் காமெடி பண்ணிக்கிட்டே சில பல சம்பவங்களை பண்ணுவாரோ அப்படின்ற டவுட்டும் எனக்கு இருக்கு. ட்ரெய்லர் கட்ஸ் எந்த அளவுக்கு மாசா இருந்ததோ அந்த அளவுக்கு சனாவோட பிஜிஎம் சூப்பரா இருந்தது. அண்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா நாசர் இந்த படத்துல சில மக்களை அடிமைகளை வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, இல்லீகலா ஏதோ பண்றாரு. சோ அது என்ன அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் தெரியும். சோ சூர்யாக்கு இந்த ரெட்ரோ தரமான கம்பேக்கா இருக்கும்னு தோணுது. ட்ரெய்லர் கட்ஸா இருக்கட்டும், ட்ரெய்லர் வரக்கூடிய பிஜிஎம்மா இருக்கட்டும், ஒவ்வொரு ஃப்ரேமா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு தரமான வீடியோல சந்திப்போம். டாடா, பை பை.